பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தி: பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சியானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த முயற்சியை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முயற்சி செய்யப்பட்டுள்ளது. அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறது. இந்த முயற்சியானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் வாங்கிய ஏவுகணையை இந்திய பகுதியை நோக்கி ஏவிய பாகிஸ்தான். பஞ்சாபில் இந்திய எல்லையை ஒட்டிய பகுதியில் ஏவுகணைகள் சிதலடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சீன மொழியில் குறிப்புகளை கொண்டுள்ள 2 ஏவுகணைகள் வெடித்த நிலையில் இந்த ஏவுகணைகளானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதலில் சேதம் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த ஏவுகணை தாக்குதலில் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தானின் திட்டமானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதலில் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகளை நடுவானிலையை அழித்து பதிலடி கொடுத்துள்ளது இந்திய ராணுவம். அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளது. இந்த முயற்சியை நடுவானிலை அழித்து இந்திய ராணுவம் முறியடித்துள்ளது. சீனாவில் வாங்கிய ஏவுகணைகளை இந்திய எல்லைப் பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலை நடுவானிலையை முறியடித்து உள்ளது இந்திய ராணுவம். பஞ்சாபில் இந்திய எல்லை ஒட்டிய பகுதியில் ஏவுகணைகள் சிதிலடைந்த பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சீன மொழியில் குறிப்புகளை கொண்டுள்ள 2 ஏவுகணைகள் வெடித்த நிலையில் இந்த ஏவுகணையின் பாகங்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதலில் சேதம் ஏதும் ஏற்படவில்லை என ராணுவ அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்த முயன்ற பாகிஸ்தான் திட்டமானது முறியடிக்கப்பட்டுள்ளது. அதிகாலை அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளது. இந்த முயற்சியானது முறியடிக்கப்பட்டுள்ளது. நடுவானில் இடைமறித்து இந்த ஏவுகணைகளானது அளிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவிடம் வாங்கிய ஏவுகணையை இந்திய பகுதியை நோக்கி பாகிஸ்தான் ஏவியுள்ளது. பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகள் நடுவானிலை அழித்து இந்திய ராணுவமானது பதிலடி கொடுத்துள்ளது. அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவமானது ஏவுகணை தாக்குதல் முயற்சி செய்துள்ளது. இந்த முயற்சியை இந்திய ராணுவம் முறியடித்துள்ளது. சீனாவில் வாங்கிய ஏவுகணையை இந்திய பகுதியை நோக்கி பாகிஸ்தான் வீசியுள்ளது. நடுவானிலையே இந்த ஏவுகணைகளை அழித்து இந்திய ராணுவமானது பதிலடி கொடுத்துள்ளது. பஞ்சாப் இந்திய எல்லை ஒட்டிய பகுதிகளில் ஏவுகணைகள் சிதிலமடைந்த பாகங்களானது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம்.
சீனாவில் வாங்கிய குண்டுகளை பாகிஸ்தான் இந்திய எல்லைப்பகுதியில் ஏவியுள்ளது. இந்த ஏவுகணைகளை நடுவானில் முறியடித்து உள்ளது இந்திய ராணுவம். சீன மொழியில் குறிப்புகளை கொண்டு இந்த ஏவுகணையின் பாகங்களானது கண்டெடுக்கப்பட்டு உள்ளது. பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய எல்லைப் பகுதியில் உள்ள பள்ளிகளும் மூடப்பட்டு உள்ளது. பாகிஸ்தானின் இந்த ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய எல்லைப் பகுதிகளில் உள்ள பள்ளிகளும் மூடப்பட்டு உள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் திட்டம் முறியடிக்கப்பட்டு உள்ளது. அதிகாலை அமிர்தசரஸ் நகரை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த முயற்சி செய்துள்ளது. இந்த ஏவுகணைகளை நடுவானிலேயே அழித்து இந்திய ராணுவமானது முறியடித்து உள்ளது. பாகிஸ்தான் அனுப்பிய ஏவுகணைகளை நடுவானிலேயே அழித்து இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து உள்ளது. அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணைகளை நடுவானிலேயே அழித்து இந்திய ராணுவம் முறியடித்து உள்ளது. அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள் ஏவுகணைகளை பாகிஸ்தான் ஏவியுள்ளது. இந்த ஏவுகணைகளை நடுவானிலை இந்திய ராணுவம் முறியடித்து உள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது பொறுப்பாசிரியர் மரியரீகன் இணைப்பில் உள்ளார். மரியரீகன், அமிர்தசரஸை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவுகணைகளை தாக்கியுள்ளது. இது தொடர்பான மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. நீங்கள் குறிப்பிட்டதை போன்று தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அண்மை செய்தியானது பாகிஸ்தான் இந்தியாவினுடைய நிலைகளை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த முயற்சிகளை இந்தியாவினுடைய வான்படை வீரர்கள் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து இன்று அதிகாலை 1 மணிக்கு மேல் ஏறக்குறைய 1 to 1:20 மணிக்குள்ளாக பாகிஸ்தானுடைய ஏவுகணை தாக்குதல் முயற்சியானது நடைபெற்றது. நடுவானிலேயே பாகிஸ்தான் அனுப்பிய சீனாவினுடைய அந்த ஏவுகணைகள் வெற்றிகரமாக அழித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்தியாவினுடைய நிலையைக்குள் வரும்பொழுது இந்த ஏவுகணைகள் வருவது குறித்தான சமிக்கைகளை இந்தியாவினுடைய வான்படையினுடைய ரேடார்கள் மூலமாக தெரிய வந்ததை அடுத்து இந்த தாக்குதலானது முறியடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமிர்தசரஸை குறிவைத்துதான் பாகிஸ்தானுடைய இந்த ஏவுகணை தாக்குதல் முயற்சியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் மாநிலத்தினுடைய அமிர்தசரஸ் என்பது இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால் நேற்றைக்கு முன்தினம் ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் முகாமை இந்தியாவினுடைய முப்படை வீரர்கள் ஒன்றாக இணைந்து தாக்குதல் நடத்தி அழித்து வைத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய 9 இடங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளின் இந்த முகாம்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் எந்த நேரத்திலும் 2 நாடுகளுக்கும் இடையே போர் மூலக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக பேசப்பட்டிருந்தது. நேற்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சர், அதே போன்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவர்கள் பிரதமர் நரேந்திர மோடியோடு தீவிரமான ஆலோசனை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதனால் எந்த சூழலிலும் பாகிஸ்தானானது இந்தியா மீதான வான்வழி தாக்குதலையோ அல்லது மற்ற வகையிலான தாக்குதலையோ மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டது. இதனால் இந்தியா குறிப்பாக பாகிஸ்தான், நேபாள் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய 6 மாநில முதலமைச்சர்களை அழைத்து தீவிரமான ஆலோசனையை முதலமைச்சர்களோடு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். இதனால் எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. இந்த பின்னணியில் எதிர்பார்க்கப்பட்டதை போலவே பாகிஸ்தானில் இருந்து ஏவுகணை தாக்குதல் முயற்சியானது நேற்றைக்கு இந்தியா மேற்கொண்ட அதே ஆபரேஷன் வடிவத்திலேயே பாகிஸ்தானும் அமிர்தசரஸை நோக்கி வான்வழி தாக்குதலை மேற்கொண்டார்கள். சீனாவில் இருந்து வாங்கிய அந்த ஏவுகணைகள் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தினுடைய அமிர்தசரஸ் நகரத்தை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்திய காட்சியானது இந்தியாவினுடைய வான் எல்லைக்குள் இருக்கக்கூடிய ரேடார்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு அழித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதனால் பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சதி திட்டமானது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நாம் பார்க்க முடியும். இதன் மூலமாக மற்றொரு அம்சத்தையும் நாம் இதில் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. நேற்றைக்கு முன்தினம் இந்தியாவினுடைய முப்படைகள் சேர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக ஒரு தாக்குதல் நடத்தினார்கள். இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஏறக்குறைய 250 கிலோமீட்டர் தொலைவை இலக்காக வைத்து மேற்கொள்ளப்பட்டிருந்த
அந்த வான்வெளி தாக்குதலானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏறக்குறைய பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் இருக்கக்கூடிய 9 பயங்கரவாத முகாம்கள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டு வெற்றி அடைந்தது. இதன் மூலமாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த வான்வெளி பாதுகாப்பு என்பது உறுதிப்படுத்தப்படாத ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று அவர்களுடைய வான் பாதுகாப்பு அம்சங்கள் தோல்வியில் இருக்கிறது. அதே மாதிரியான விஷயமும் அதே போன்று ரேடார்களினுடைய கண்காணிப்பு வலயத்திற்குள் பாகிஸ்தான் இல்லை என்ற ஒரு செய்தியானது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் இதே போன்ற ஒரு தாக்குதலை பாகிஸ்தான் இந்தியா மீது நடவடிக்கையாக எடுத்திருக்கின்ற பொழுது பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை இந்தியா வெற்றிகரமாக தடுத்து நடுவானிலேயே முறியடிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது ஒரு வலுவான பாதுகாப்பு கட்டமைப்பை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு அம்சமானது இதன் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி மரியரீகன்.